இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீட்டிலே சார்கோல் பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நம்ம அதை கொட்டாங்குச்சி எடுத்து அதை மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சோடனே இந்த நார்லாம் ரிமூவ் ஆகிடும். அப்படியே ரிமூவ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியமாக வச்சு நல்லா பிடிக்கும். ரொம்பையும் பிடிக்கக்கூடாது, ஏன்னா ரொம்பையும் பிடிச்சா அது வந்து சாம்பல் இதில் வந்துடும். அதனால் வந்து நம்ம நார்மலாகவே அந்த கங்கு வர வரைக்கும் பிடிச்சா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இது ரொம்பையும் விட்டுட்டோம்னா அது இதானதுக்கப்புறம் தூள் மாதிரி ஆகிடும், ரொம்ப சாம்பல் மாதிரி ஆகிடும். அதனால் அது வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு வேஸ்ட்டு பக்கத்துல இப்படி ஒரு வேஸ்ட் கிணத்துல அப்படி போட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் அப்படி போட்டு வச்சுக்கலாம். போட்டுட்டு நம்ம தண்ணி எடுத்து லைட்டாக தெளிச்சிட்டோம்னா அந்த கங்கெல்லாம் அணங்கி போயிடும். நெக்ஸ்ட்டு இன்னொரு இதை எடுத்து வச்சு அதே சேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை வந்து குடிக்க வைக்கணும். கேஸில் பண்ணுறதுனால ரொம்ப சேஃபாக தான் அதை பண்ணணும். கையில் ஏதாவது பக்கத்தில் வச்சுக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப சேஃபாக தான் பண்ணணும். ஏன்னா கங்கு இது ஃபுல்லாக நெருக்கமாக பண்ணுறதுனால அதனால் ரொம்ப சேஃபாக தான் பண்ணணும். இப்போ இதை நல்லா அப்படி பிடிக்க விட்டோன்னே திருப்பி விடணும். ஏன்னா இது ஃபுல்லாக ஒரு பக்கம் பிடிச்சிருக்கும், ஒரு பக்கம் பிடிக்காமல் இருக்கும். அதனால சொல்லுங்கள், எல்லா பக்கமும் திருப்பி விட்டுட்டு இதை இப்படி வைக்கணும். அடுப்பை வந்து கொஞ்சம் எப்பவுமே லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். ஏன்னா ரொம்பயுமே ஃபுல்லாக வச்சா நம்ம மேலே தீப்படும், கண்ணு எரியும், நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஸ்லோ மீடியமாக தான் வைக்கணும். நல்லா இதை பிடிச்சிருச்சு. நல்லா ரொம்பையும் பிடிக்கூடாது, ரொம்பையும் பிடிச்சா அது வேஸ்ட்டு. ஏன்னா ரொம்பையும் பிடிச்சா அது வந்து ஆறுனதுக்கப்புறம் சாம்பல் பேஸ்ட்டில் வந்துடும். அதனால் அது வேஸ்ட்டாக போயிடும். நார்மலான ஸ்டேஜுக்கு வச்சாலே போயிடும். இதுவே நல்லா பிடிச்சிருச்சு எல்லா பக்கமும். இப்போ இதை அடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை அப்படியே எடுப்போம். இதை அப்படியே போட்டு லைட்டாக அது தண்ணியை தெளிக்கணும். இப்போ இந்த கங்கெல்லாம் நல்லா அலந்துருச்சு. இது என்ன செய்யணும்னா இந்த அடியில் இருக்கிற நம்ம வேஸ்ட் இது வந்து ஏன்னா ஒழுங்காகவே தீ பிடிச்சிருக்காது. அதனால் இதை மட்டும் இந்த ஓரத்தில் மட்டும் இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த சார்கோலை மட்டும்தான் எடுக்க போகிறோம். இந்த ஃபுல்லாக ரொம்ப தண்ணியாக இருக்கிறதுனால இந்த வேறு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ இதில் தண்ணி அதிகமாக கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி வச்சு அமர்த்தினால இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு பேனில் போட்டுட்டோம்னா இந்த தண்ணி ஃபுல்லாக இது ஒரிஞ்சு நார்மலாக ட்ரையாக நமக்கு கிடச்சிடும். இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு அடுத்த பவுடர் ரெடி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி இது வெயிலில் காய வச்சு அதுவே ஒரு நாள் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம இப்படி பண்ணோம்னா இந்த தண்ணி ஃபுல்லாக இந்த ஹீட்டில் அப்படியே வந்து ட்ரை ஆகிடும். மீடியமாகவே வச்சுக்கலாம். இப்போ நல்லா இந்த தண்ணிலாம் ட்ரை ஆகி நம்மளுக்கு நல்லா காஞ்ச இதில் இருந்துச்சு. இதை நம்ம அழகாக மிக்சியில் போடும்போது தான் தண்ணி பதமே இருக்காது, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே என்ன பண்ணணும்னா ஒரு மிக்சியில் அப்படியே போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்சியில் போட்டாச்சு. இதான் பாருங்கள், எந்த ஒரு ஈரப்பதமே இருக்காது, நல்லா ட்ரைனஸாக தான் இருக்கும். இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து பவுடர் எடுக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம இப்போ வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வரலாம். இப்போ நல்லா நம்ம தான் மிக்சியில் சாஃப்டாக ஆகிடுச்சு.
ஈரப்பதமே இருக்காது. நல்லா பவுட்ரு பேஸ்ட் வந்துச்சா, என்ன பண்ணணும், இதை கழிச்சிக்கலாம் நல்லா. ஏன்னா அதில் தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா கழிச்சிட்டு இப்போ இந்த சார்கோல் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம சோப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இதை ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சார்கோல் சோப்பு இந்த சார்கோல் சோப்பு அவங்களுக்கு வேணும்னா நம்ம செந்தூரன் ஆர்கானிக்கில் நம்ம எல்லா சோப்பும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து லீவ்ஸ் வச்சோம், ஃப்ரூட்ஸ் வச்சோம். ஃப்ரூட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதை நீங்கள் எந்த விதத்தில் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த ஃப்ளேவரில் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி அந்த சோப்பு நாங்கள் தரோம். உங்களுக்கு இந்த சோப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்மளுடைய நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.